என்னங்க வண்டி செல்ஃப் எடுக்கலீங்களா? ஆடா அது விட ராமசாமி என்ன போன வீட்டு பக்கம் ஆளையே காணா? தீபாவளி போனஸ் வாங்கணும்னு ஆள் செழிப்பாயிட்டியாக்கு? இல்லைங்க, கவர்மெண்ட்ல குடுக்கறதுக்கு முன்னாடி அம்மாட்ட வீட்டுல வாங்கிட்டுங்க. விவரமா நாளையா? ஐயா முதல்ல மூக்குல இருக்க குங்குமத்தை துறைங்க, இல்ல மூக்க மறைச்சு கும்பிடுங்க, மானம் போகுது. ஆடா அம்மன் கோயில் விழுந்துக்க முடியல, மூக்குல ஆச்சு நினைச்சு போறாங்க. வணக்கம் சார், வேற வண்டி ஏற்பாடு பண்ணட்டுமா? ஏன் ஜீப் என்ன பண்ணுது? அதை எடுத்து போலாம், பண்ணி வண்டி எடுத்து வந்துரு. இப்படியே அங்கங்க அத்து விட்டு போறதே பொழப்பா போச்சு. வணக்கம் 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 சார். நல்லா இருக்கியாப்பா? வணக்கங்க. யோ நேருங்க. யோ இறக்கி விட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க, நம்ம எஸ்ஐ அந்த ஐயாவை கார்ல வச்சு கூட்டிட்டு போறாருங்களே, அந்த ஐயா யாருங்க? எம்எல்ஏவா மந்திரிங்களா? யோ அவ எல்லாம் 5 வருஷம் இருக்க முடியும். கட்சி தோத்துருச்சுன்னு வெய்ய வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இவர் யாரு தெரியுமா? சிவபார்வதி காட்டன் மில் ஓனர். அவர் நினைச்சா இந்த கோயம்புத்தூரே விலைக்கு வாங்கலாம். இப்ப ஐயா எங்க போயிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த அக்கா வீட்டுல இருந்து இந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு போ. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். 10 நிமிஷத்துல மாமன் இங்க வந்துரு. ஐயோ உன்ட கூட பேசுறதுக்கு நேரத்துல போற வெய்ய. பார்வதி பாரு. என்ன மாமா அது ஒரு சுத்தி இறச்சு போய் வந்திருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? அந்த உடுப்பி ஹோட்டலுக்காரி தினம் கீரை கடைஞ்சு ஊத்திக்கிட்டு இருக்கா. 3 நாள் சுருண்டு போய் படுத்து கிடந்து வந்திருக்கா. சரி அது கிடக்கட்டு விடுங்க. ஆமா இது என்ன கிடக்கும்? இது பூனை பராட மாதிரி உடம்பு ஊற குங்குமம் தாப்பிக்கிட்டு வந்திருக்கீங்க. அது நீ கோச்சுக்காரு. அது பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அவ கட்டல்ல அந்த மூலையில் திரும்பி படுத்திருந்தா, நான் இப்படி இந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தேன். வேணே இங்க வரும்போது உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அவன் நெத்தியில இருக்கிற குங்குமத்தில எடுத்து மூஞ்சி மேல பூசி விட்டாள்னா, நான் சொன்னேன் அடியே மூக்கு மேல பூசாதே, பஃபூன் மாதிரியே இருக்குன்னு. கேட்கவே மாட்டேங்கிறா. பாரு கர்லிங் எல்லாம் கரைச்சு விட்டா. ஐயோ சரி சரி நான் சீப்பி. எவ்வளவு கஷ்டம் அது. விளக்கணை போட்டு நல்லா தேய்ச்சி தலையில போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் சீப்பு திருப்பி பிரஸ் பண்ணி கடைசியா விரல் இப்படி வச்சு இங்க கொண்டு போய் சரி அந்த பிள்ளைகளெல்லாம் நான் பண்ணி விடுறேன். நல்லா பண்ண. ஆனா சவுண்ட் தான் சரியா வர மாட்டேங்குது. சரி மாமா. டேய் லட்சுமி அந்த எண்ணெய் எடுத்து வையே. மாமா வருது. டிவி டக்கல எடுத்து வச்சு கேஸ் கட்டி போட்டு விடு. டேய் மரியா பட்டு வெட்டி பண்ணி சட்டல எடுத்து வை. டிப்படலாம் சூடா. தங்கச்சி நீதாமா காப்பாத்தணும். பெரியவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. நீதான் பெரியவர்கிட்ட சொல்லி எப்படியாவது காப்பாத்தணுமா? அட என்னப்பா நீங்க அந்த மனுஷன் நீங்க இருக்கிறதே 3 நாள். உங்க விருச்சனே பெரும் பிரச்சனையா போயிடுது. அவன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிருப்பான், புடிச்சு உள்ள வச்சிருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. பெரியவனு சொல்லித்தான் ஸ்டேஷனுக்குள்ளே புடிச்சு வச்சிருக்குது. எது? அவ சொல்லி அவனை புடிச்சு உள்ள வச்சு போட்டாங்களாக்கு? இத நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு வெயிட்டா இல்ல அவளுக்கு வெயிட்டா நான் காட்டுறேன். எந்த டேஷனப்பா? இது வாரனிரு. ஹலோ ஆர்ட் போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாங்க. உங்க வேற என்னப்பா? எஸ்ஐ நடராஜன் பேசுறேங்க. சரிப்பா ராசு, நான் பெரிய வீட்ல இருந்து அக்கா வீங்க பேசுறேன். அது என்னமோ மாரப் மைன புடிச்சு நீ உள்ள போட்டியாமா? இல்லைங்கக்கா, ஐயா சொல்லித்தான். என்னத்தான் நொய்யா சொல்லி? அது ஆரூர் சமாச்சாரம் சாதிச்சாரம் என்னன்றது விசாரிக்காம நீ வாட்டுக்கு உள்ள புடிச்சு போட்டேன்னு என்ன அர்த்தம்? அது யாரு என்னன்னு தெரியாது, ஐயா சொல்லித்தான். உன்றகிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீ ஐயாவிங்கிட்ட பேசிக்கா. ஐயாவிங்கிட்ட பேசிக்கா. மாமா சைடுல இருந்து மச்சா. ஐயோ அக்கா வராங்க. அடிக்காது உன்னை என்ன எடுத்து வச்சோன்னா தேய்ச்சா வர சொன்னாங்க. வார வாரம் உனக்கெல்லாம் நெம்ப ஏத்தமா போயிடுது. அது இல்லம்மா. வா வா. மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ நடராசன் பேசுறான். அது என்னமோ மார்க் பையனை புடிச்சு உள்ள வச்சுட்டாங்களாமா? உட சொல்லுங்க. அப்ப நடராசு இந்த மாரப் பையன் சேர்த்து வெளிய விட்டுரு. ஐயா அது நீங்க சொல்லிதானே உள்ள வச்சேன். ஆடா அப்ப சொன்ன இப்ப ஆட்சி மாறி போச்சுல்ல, விட்டுரு. அட என்ன மாமா நீங்க இந்த குங்குமத்தை எல்லாம் துடைக்க வேண்டியதுதானே? பாக்க பாக்க மனுஷனுக்கு பகுத்தறிச்சலா இருக்குது. ஒரே நாத்தம் வேற. ஆமா இத பாக்குறத தவிர ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன பண்றது, வேற வண்டி கட்டவும் சினிமா கூட தான் பாத்திருக்கேன். அதுக்காக சிவாஜி கணேசன் மாதிரி வாடம் பொழிகிறது பூமி விளைகிறது டயலாக் பேசி வெள்ளக்காரன் கூட சண்டையை பிடிக்க முடியும். இந்த லொல்லுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்கிருந்து வந்தது லொல்லு? எல்லாம் இங்கிருந்து வந்தது. வாங்க மாமா. மாமா மாமா நான் தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? சரி சரி மாமா எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன இதெல்லாம் பிச்சு அதுல சொட்டுறதுக்கு வரும்னா? இல்ல மாமா வந்து நாம 2 பேரும் ஒண்ணா குளிக்கலாம். இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அன்பின் உருவம், பண்பின் சிகரம் எங்கள் தலைவர். அவர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே,
உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய எனது அருமை நண்பர் NBR அவர்கள் மிகத் தெளிவாக சொன்னார்கள். நான் கேட்கிறேன், எங்களது ஆட்சி நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி என்று வாய்கிழிய கூறுகிறார்களே, அந்த ஆட்சியை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்கள் அமர்ந்திருக்கும் சிம்மாசனம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அது நாங்கள் போட்ட பிச்சை. எங்களது கூட்டணி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? உங்களை பார்த்து கேட்கின்றேன், ஐயா, எங்கேயா இல்ல ஊழல்? எதுலையா இல்ல ஊழல்? பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சானுங்களோ அத்தனை ஆயிரம் ஊழலை ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்காயா, ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பாருங்க, இதை ஏன் செய்யறான்? நீங்க அன்னைக்கு போட்டீங்களே ஓட்டு, அதை வாங்கிட்டோங்கிற தைரியத்துல செஞ்சிட்டு இருக்காயா, தைரியத்துல செஞ்சிட்டு இருக்கான். அம்மா, தாய்மார்களே, பெரியோர்களே, இனி வர்ற எலெக்ஷன்லயாச்சும் நீங்க எல்லாரும் சிந்திச்சு எந்த சின்னத்துல ஓட்டு போனுங்கிறத யோசிச்சு ஓட்டளிக்கணும். ஆமா, ரொம்ப நன்றி, வணக்கம். அவசரத்துக்கு மாலை மறந்து வச்சுருங்க. நானும் கட்சிக்காரன் தானுங்க, போட்டு வந்தேன். சரிங்க சரிங்க. அடுத்ததாக அண்ணன் குப்ராஜ் அவர்கள் உரையாற்றுவார்கள். அண்ணா, நான் ஒரு 2 வார்த்தை பேசணுங்க. யாருங்க நீங்க? இறங்கல. அண்ணா, நான் 5 வீட்டு செயலாளர். ஐயா அவ்வளவு நல்லா பேசினாருங்க. அவரை பத்தி புகழ்ந்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்புறம் போயிருந்தேன். டேய், பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கலாம்டா, நீ உட்கார்றா. நீங்க பேசுங்க தம்பி. நம்ம அண்ணன் வட்டம் பேசினாருங்க, ரொம்ப நல்லா பேசினாருங்க. நான் ரொம்ப நியாயமா பேசினாருங்க. முதல்ல எல்லாம் ஒரு சில கட்சியில் தானே நல்லா பேசுற ஆள் இருக்குங்க. இப்ப எல்லா கட்சியிலுமே மைக் கிடைச்சுன்னா புடிச்சு பண்ணி பண்றாங்க. ஏன்னா அதான் தொழில் ஆனதுக்கு அப்புறம் பேசிட்டானுங்க. அவன அண்ணன் சொன்னாருங்க, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஊழல் பண்றாங்க அப்படின்னு. ஏன் இது கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியாதா? கூட்டணி வச்சு ஒரு 40-50 சீட் அப்படியே வாங்கிட வேண்டியது. அப்புறம் ஊழல் என்ன யார்த்தா? ஆனா கூட்டணிங்கிறது என்னங்க? தனியா நின்னா பப்பு வேகாதுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் சேர்ந்துக்கிறதுக்காக அப்படியே அலைய வேண்டியது. அதுக்கு பேரு கூட்டணி. அதுல எவனாச்சும் ஒருத்தர் அடிச்சு புடிச்சு ஆட்சி புடிச்சிட்டான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பூரா ஒண்ணு சேர்ந்து ஊழல் ஊழல் ஊழல்னு கத்த வேண்டியது. சார், இவங்க தான் ஊழல் பண்றாங்க, இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். நான் உங்க வீட்டு ஆட்சி ஒப்படைச்சேன், நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா? எனக்கு தெரியுது. பாரு அண்ணா ஃபீல் பண்ணி சிரிக்கிறார். கண்டிப்பா வாங்குவாருங்க. அதான் பிராக்டிஸ் ஆகி போச்சு. சரி, எல்லா கட்சிக்காரும் ஊழல் பண்ணானப்பா. புதுசா ஒருத்த கட்சி ஆரம்பிச்சு அவன் நாளைக்கு ஆட்சி பிடிச்சா அவனும் வாங்குவான். அதான் வாங்குறது ஆகி போச்சு. ஐயா அப்படி வாங்குறானே, உங்க யாருக்காச்சும் பங்கு கொடுக்குறானா? கொடுக்கறது இல்ல. அந்த ஒரு நாள் கியூல நின்று ஓட்டு போடுறதுக்காக வாங்குறீங்கல்ல, அந்த கருமத்தை அதோட மறந்து தொலைச்சிட வேண்டியதானே. அதுக்கப்புறம் போய் வேலை வெட்டி பார்க்கலாம்ல. எப்ப எவன் மீட்டிங் போட்டாலும் வந்து குத்த வச்சு உட்காந்துட்டு கை தட்ட வேண்டியது. இதுக்கெல்லாம் கை தட்ட கூடாதுடா, யோசனை பண்ணோடு. ஆனா ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, திங்கட்கிழமை காலங்காத்தால 10 மணிக்கு இப்படி பல்லும் கூட வளர்க்காம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு பொழப்பு. உங்களுக்கு இது பொழப்பாக்குறேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல, புத்தி இல்ல. உங்களை எல்லாம் உடச்ச என்னடா தப்பு? இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறீங்க? சூட ஒரு டீ போடுங்க. ஹலோ, பின்னிட்டீங்க தலைவா. ஆமா, நீ எந்த பாட்டி தலைவா? அந்த நாட்டை முடிச்ச வழியில நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அண்ணாச்சி கை விடுங்க அண்ணாச்சி. மேடையில பேசுனீங்களா, பின்னிட்டீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் மணி அண்ணாச்சி. ஆமா, நீங்க எந்த கட்சி? கட்சியா? என்னென்னாச்சி தெம்பு குறைய மாதிரி தூப்புறீங்க? சீக்கிரமா ஒரு கட்சியில சேருங்க அண்ணாச்சி, அப்பதான் நீங்க ஃபெயில் ஆக முடியும். எதுக்கு இருக்கிறவங்கள பொறுத்து பார்த்தா நான் வேற தனியா குழப்பணுமாக்கு? தப்பா சொல்லணும் சார். வாங்க அண்ணாச்சி, புது கட்சி. இருக்கிற 4 பேர் அந்த கட்சியில இருந்து வந்துட்டீங்களாங்க? எப்படி நம்ம ஸ்பீச்? ஏண்டா, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தை நாங்க கூட்டி இருக்கோம். அதை கலைச்சு விட்டது இல்லாம கிண்டல் வேற அடிக்கடா. Hey!
5 மினிட்ஸ் மனசு இல்லைன்னா போதும் பஜாரை பேஜாராக்கிறானுங்க. ஏப்பா நியூ ஃபிகரா இருக்கே, ஏன் இவனு கையில் மாட்டினேன் அடிச்சானுங்களா? நீ அடிக்கலையா? அடிச்சியா? என்ன விளங்குற மாதிரி சொல்லி 8 போற மாதிரி தலையாட்டுற? ரொம்ப அடக்கமான பையனா இருக்க, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறியே. அப்பா என்ன இந்த வயிட்டு பாரு ராஜா. ஏப்பா ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகிற அளவுக்கு உன் பாடியை ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கானுங்களே. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உன்னை விட உன்னை அடிச்சவனுக்கு ரொம்ப பிரில்லியன்ட். ஆமா என்ன தப்பு பண்ண? என்ன பண்ணிருப்ப? ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து லவ் சுட்டிருப்ப. அவன் ஆளுகளை வச்சு டின்ன கட்டியிருப்பேன். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சுட்டு இருக்கேன், பைய பிடிக்கிட்டு ஓடி இருப்பேன். ஊர் ஜனமே கூடி மொத்தம் மொத்தி இருக்கேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அட சொல்லப்பா, இல்லைன்னா இதை விட அசிமா வேற கட்ட சூழல் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதுக்கு நேரு எப்படி கட்சிக்காரங்க மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் அப்படி ஓரமா 2 தம் அடிச்சு மீட்டிங் கேட்டிருந்தேன். லைனா போறானுங்க, மைக்க புடிச்சிட்டு சரம் மாதிரியா புழுகுறானுங்க. மைக்கு பிடிக்கிறது அதுதானப்பா? இல்லைங்கண்ணா, நம்மளால அந்த ஃபீலிங் தாங்க முடியலைங்க. டப்புன்னு தம்ம கீழே போட்டுனுங்க, நேரா போய் மைக்கு புடிச்ச இந்த நாய்க்கு சொல்றதுல பொய் அப்படின்னு லைனா 6 போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல. சரி. ஆமா, ஜனங்கள செம கிளாப்ஸ். அதே ஃபீலிங்கோட மேல வந்தானுங்க, ஃபுல் ஸ்டேஜ் உடைச்சிட்டானுங்க. எப்பா ஏப்பா அவன் கட்சி மீட்டிங் ஆள் சேர்த்தது கஷ்டப்பட்டு காசு கொடுத்து லாரி கொடுத்து பிரியாணி கொடுத்து கையில கால விழுந்து கூட்டம் சேர்த்துறான். அதை கழிச்ச கோபம் வராதா? ராசா நீங்க இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு அவனுக்கு என்ன டின்னு கட்டிடுவானுங்க. நீ கிளம்பு. அண்ணா ஃபர்ஸ்ட் எய்ட் பாதியில் நிறுத்தாதீங்க. அதுக்கு ஹிஸ்டரி கேளுங்க, அப்பதான் தெரியும். அவன் நீ பெரிய 14ஆம் லூயி, உன் ஹிஸ்டரி நான் கேட்கணுமா? ப்ளீஸ் சிட் டவுன். ஏப்பா நான் தெரியாம தான் கேட்கறேன். உனக்கு கட்சி அரசியல் பிடிக்காதா? பிடிக்காது. என்னப்பா இவ்வளவு தெளிவா திட்டவட்டமா சொல்றேன்? பிடிக்காதுங்கண்ணா. இப்ப எலெக்ஷன் வருது இல்லைங்களா? ஆமா. முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு போய் 10-15 நாள் வண்டி ஓட்டணும். சரி. போய் காசு காட்டணும். நாங்க தானே அடுத்தது ஆட்சிக்கு வரப்போறோம், உனக்கு எதுக்குடா காசு அப்படின்னு சத்தம் போடுறானுங்களா? அப்ப நானும் பண்ண முடியும் அவ்வளவு ஒரு கட்சிக்காரங்கிட்ட. அப்புறம் 2வது ஒரு கட்சிக்காரன் போய் அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வண்டி ஓட்டணும். அவங்ககிட்டயும் போய் காசு காட்டினேன். எலெக்ஷன்ல ஏகப்பட்ட காசு செலவாய் போச்சுப்பா. நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து வாங்கினா தானே கொடுக்க முடியும். ஏதோ சிவரம் இருக்கிற உனக்கு சத்தம் போடுறானுங்க. சரி 20 சரிப்பட்டு வராது அப்படின்னு 3வது ஒரு கட்சிக்காரங்கிட்ட போய் இரு. ஏனப்பா ஒரு பிடி வண்டி ஓட்ட நீங்க ஒரு எலெக்ஷனுக்குள்ள இத்தனை கட்சி மாறினா அவனுக்கு நிறைய தொழிலா பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இதனால உனக்கு அரசியல் பிடிக்காம போச்சா? அதனால இல்லைங்க. ஐயோ, முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும் இல்லைங்க, அப்ப 2வது ஒரு கட்சிக்காரனுக்கு போய் வண்டி ஓட்டணும் இல்லைங்களா? இந்த 2 பேரும் சேர்ந்து ஏன்டா 3வது கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும்னு சொல்லி வண்டி உடைச்சு போட்டானுங்க. ஓஹோ, வண்டி உடைச்சு போட்டானுங்க, அதனால உனக்கு அரசியல் பிடிக்கலையா? ஐயோ, வண்டி போனா பரவாயில்லைங்கண்ணா, படிப்பு போயிருச்சுங்க. படிப்பா? எப்படி? பிஏ சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல வச்சு லோன் வாங்கி அந்த லோன்ல தான் இந்த வண்டி வாங்கினேன். ஓஹோ, பிஏ படிச்சு சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா கார் வாங்க கடன் கொடுக்குறாங்களா? ஆமா, பிஏ படிச்சு போட்டு நீ எதுக்கு பிடி வண்டி ஓட்ட போகணும்? பிஏ நான் படிக்கலைங்க, என் ஃப்ரெண்டு படிச்சாங்க. அவங்கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல அப்படி விட்டு லோன் வாங்கி அதுல வண்டி வாங்கி. அப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிறேன், ரியாக்ஷனே இல்லாம. ஏனப்பா எவனோர்த்த பாவ கஷ்டப்பட்டு பிஏ படிச்சுக்கிறான், அவன் சர்டிபிகேட்டை தெளிவாரித்தனமா வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதையும் பேங்க்ல வச்சு அவன் வண்டி கொடுத்துக்கிறான். அதுக்கு ஒழுக்கமா டியூ கட்டாம அதை ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன். இதுதான் உன் ஹிஸ்டரி. கரெக்டா பிடிச்சிங்க மிஸ்டரி. இது ஹிஸ்டரி இல்லைங்க, இனிமே தான் நம்ம ஹிஸ்டரி ஆரம்பமா போகுது. வேண்டாம். நீ ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கு. இனிமே உன் ஹிஸ்டரியை நான் ஆரம்பிக்கிறேன். கமான். என்ன கமான்? நான் ஆரம்பிக்கிறேன், நீ கமானுங்கிற. கமான். சரி கமான். யா.